வணக்கம் வரும் டாக்ஸ் நேயர்களே. இன்று ஒரு உலக செய்தி, உலக நிகழ்வு அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள்ல 2 நாடுகள் யுஎஸ் அண்ட் ரஷ்யா 2 பேர் நாட்டோட தலைவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னா, அதை பற்றி வந்து நம்மளால் கண்டுக்காமல் வந்து கடந்து போக முடியாது. கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா புத்தினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணுறது அப்படிங்கிறது இது முதல் முறை இல்லை. அது மட்டும் இல்லாமல் புத்தினுக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி ரெஜிம்லே ட்ரம்ப் வந்து அதிபராக இருந்தார்ல, அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உறவை பற்றி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பொதுவாக யுஎஸ் அண்ட் ரஷ்யா அவங்களுக்கு வந்து கோல்டு வார் டைம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ரைவால்ரி அப்படிங்கிறது இருக்கும். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் மட்டும் இல்லை, ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 பேருக்கும் ஒரு ரைவல்ரி இருக்க தான் வந்து செய்யும். அப்படி இருக்கிறப்போ அமெரிக்கா அதிபராக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நிச்சயமாக ஹீரோவை வில்லன் எதிர்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எப்போவுமே ரஷ்யா அதிபரில் ஒரு வில்லன் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. இல்லை எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே வந்து ஒரு சண்டை மாதிரியே வந்து போயிட்டுருக்கும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் புத்தின் மேலே அவருக்கு எப்போவுமே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு லவ்வே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து புத்தினோட சீக்ரெட் அட்மைரர் அப்படிங்கிறே வந்து நிறைய பேர் வந்து ட்ரம்ப்பை வந்து விமர்சிக்கவும் கிண்டல் பண்ணவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட நலனுக்காக செயல்படாமல் ட்ரம்ப் புத்தின் மேலே இருக்கிற ஒரு அன்பினால் உள்ள பேரன்பினால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராகவே நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது அவர் மேலே இதுக்கு முன்னாடி அவர் ரெஜிமில் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ 2வது வாட்டி வந்து ட்ரம்ப் பவருக்கு வராரு. இந்த பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஒரு பர்சனலாக மீட் பண்ணுறாங்க. அதை 2 பேர் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கிறதுனால இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. சரி, எதற்கு மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு அவங்க மீட் பண்ணாலும் குறிப்பாக உக்ரைன் போர் சம்மந்தப்பட்டு அவங்க பேசணும். அதில் வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ட்ரம்ப்பின் அழைப்பின் பேரில் புதின் வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாரு. ஸோ இந்த உக்ரைனோட போரை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஸ்டார்ட் பண்ணதே வந்து யூஎஸ் தான். அதுவும் ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் வந்து யூஎஸோட பேக்கிங்கில் தான் இந்த வாரே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கப்புறம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு தன்னோட நாட்டுக்கு சாதகமான அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா, அதாவது புதினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் முழுசாக இறங்கி அவர் சில இடங்கள்லாம் வந்து உக்ரைன் வந்து கேப்சர் பண்ணி அவங்க ரொம்ப நாள் கனவை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து அவங்களோட நாட்டின் லாபத்துக்காக தான் பண்ணாங்க. அதாவது யுஎஸ்ஸையும் ரஷ்யாவும் சொல்கிறேன். இதில் நடுவில் சிக்கி சின்னாப்பின்னமானது தான் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து ஒரு இயல்பு நிலை வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து திரும்பவே இல்லை. இல்லை அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்குமே படலை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் உக்ரைன் சின்னாப்பின்னம் ஆயிப்போச்சு. சரி, இந்த நேரத்தில் தான் வந்து ட்ரம்ப் இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெலன்ஸ்கியை யுஎஸ் மாளிகைக்கே வந்து கூப்பிட்டு 6-7 மாதம் இருக்காது, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜெலன்ஸ்கியை தங்களோட மாளிகைக்கே கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி வந்து அமைச்சது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணி அமைச்சார் ட்ரம்ப். அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சுது ட்ரம்ப் வந்து புத்தினுக்கு சாதகமான ஒரு அரசியல் காய் நகர்த்தலுக்கு வந்து செய்ய போகிறாரு. இதன் மூலியமாக அவருக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, இந்த உக்ரைன் வாரை வச்சு யூஎஸ்க்கு பல லாபங்கள் இருக்குது. பட் இவங்க 2 பேரும் ஏன் மீட் பண்ணி இதை உக்ரைன் வாரை பற்றி பேசுகிறப்போ கடைசியில் இதோட ரிசல்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மீட் பண்ணாங்க, பேசினாங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படலை அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் த சோர்சஸ் நம்ம அந்த நியூஸை வந்து முழுசாக வந்து படிக்கிறப்போ வந்து தெரியுது. ஆனால் வெளியில் வந்து இந்த மீட்டிங்கை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற பற்றி கேட்கல ட்ரம்ப் அண்ட் புதின் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் சொன்னாலும் இவங்க 2 பேரும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னு உட்கார்ந்து பேசினாங்களோ அதற்கான தீர்வு வந்து காணப்படவில்லை. 2 பேர் தரப்புல இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயத்துக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது தான் வந்து இந்த மீட்டிங், அதாவது இந்த மீட்டிங்கில் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயங்கள் இதுதான். அதை தாண்டி இரு நாட்டு தலைவர்கள் அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அதுக்கு பின்னாடியில் நிறையா ருசிகரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்காக தான் இந்த காணொலியை நான் பண்ணணும்னு நினச்சேன். குறிப்பாக இவங்க 2 பேருமே சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு பார்ட்டான ஒரு ஸ்டேட்டான அலாஸ்காவில் தான். ஏன் அலாஸ்காவில் சந்திக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ட்ரம்ப்பு வந்து புதினும் யூரோப்பில் வந்து முக்கியமாக சந்திக்காத காரணம், இல்லை வேறு இடத்துல சந்திக்காத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஒரு கிரிமினல் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரண்ட் வந்து புதின் மேலே இருக்கிறதுனால அந்த யூரோப்பில் வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறத வந்து தவிர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உக்ரைனோட போரில் வந்து யுஎஸ், அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் யூரோப்பியன் லீடர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்ட் ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் லீடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்ப் இந்த விஷயத்தோட எரிச்சலான பார்வையில் தான் வந்து பார்த்துருக்காங்க. என்ன நம்ம பக்கம் நிற்காமல் போய்ட்டு அவன் தனியாக நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் யூரோப்பு இல்லை வேறு இடத்துலையும் மீட் பண்ணாமல் அலாஸ்காவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் ரஷ்யன் செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சு அலாஸ்கா. அதற்கப்புறம் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது, மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவங்களால அதை தக்க வச்சுக்க முடியாமல் போச்சு. பின்னால் யூஎஸோட கைக்கு அலாஸ்கா வந்துச்சு. ஸோ 2 பேருக்கும் சம்மந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே மீட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரீசன் அலாஸ்காவில் மீட் பண்ணதுக்கு என்னன்னா,
ரஷ்யாவிலேருந்து யூஎஸில் இருக்க ஸ்டேட் எது ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா. அதுவும் ஒரு ரீசனாக வந்து சொல்லப்படுது. அண்ட் இன்னும் ஒரு ரீசன் வந்து கோல்டு வார் டைம்லேருந்தே வந்து அலாஸ்கா வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அப்படிங்கிறதுனால இந்த அலாஸ்கா ஒரு இடமா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அலாஸ்காவில் வந்து பெரும்பான்மையாக மக்கள்லாம் வந்து வாழ மாட்டாங்க. அங்கே நிறைய ஹாப்பனிங்கான விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. அங்கே இயற்கையான சூழ்நிலை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே சந்தித்த இந்த இடத்துல இவங்க சந்திக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து உலாவிட்டு இருக்கிறதுலாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான அபூர்வமான இடத்துல அலாஸ்காவில் தான் இவங்க சந்திக்கிறாங்க. அதை தாண்டி வாஷிங்டன் டிசிலையோ இல்லை வேறு ஏதாவது குறிப்பாக வந்து வெள்ளை மாளிகை இங்கே தான் இருக்குன்றதுனால வாஷிங்டன் டிசியில் தான் வந்து புத்தினை வந்து சந்திச்சிருக்கணும். அப்படி சந்திச்சா என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பல பேர் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாகவும் புத்தினுக்கு எதிராகவும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி அது வந்து நியூஸில் வந்து இவங்க 2 பேரும் எதுக்கு உட்காந்து பேசுகிறாங்களோ அதற்கு சாதகமாக போகாமல் புத்தினை வந்து தப்பாக காட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டெலிபரேட்டாகவே வந்து யூஎஸ் எடுத்த ஒரு நடவடிக்கை தான் அலாஸ்காவில் சந்திக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி சந்திக்கிறாங்க வர்றாங்க அப்படின்னால இன்றைக்கு வரைக்கும் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து புத்தினை பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஒரு கலெக்டிவாகவே ரஷ்யாவுக்கு ஒரு போட்டியான கண்ட்ரி அதனை வந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தடால் புடலாக நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய சொந்த கார் இருக்குல்ல, அதாவது எப்போவுமே வந்து பல நேஷனல் லீடர்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான வந்து அந்த சொந்த கார் வச்சுருப்பாங்க. ஒரு லக்ஸுரி கார், அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி கார் இருக்கும் அந்த கார்லாம். அந்த காரை ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த அலாஸ்காவில் இறக்கி சும்மா அதுலேயே வர்றாப்புல அப்படி வந்து இறங்குறது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுக்குதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியோட தலைவர் வந்தால் எந்த மாதிரியான வரவேற்பு கொடுக்கணுமோ அதே மாதிரி வரவேற்பு தான். ரெட் கார்பெட் போட்டு அவரை வரவழைச்சு இராணுவ மரியாதையை கொடுக்க மட்டும் இல்லாமல் அவரை வந்து மரியாதை செலுத்தும் மூலமாக மேலே வந்து சும்மா ஜெட்டெல்லாம் வந்து பறக்க விட்டுருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு எதிரி இல்லை ஒரு சச்சரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு நாட்டின் தலைவருக்கு வந்து பொதுவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ யூஎஸோட சைட்லேருந்து புத்தினுக்கு சும்மா ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்றது அப்படிங்கிறது இந்த சந்திப்பில் நிகழ்ந்த ஒரு சிறப்பான ஒரு ருசிகரமான விஷயம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னொரு செய்தியும் இந்த பிக்சரை பார்த்து நிறைய பேர் வந்து நியூஸாக பரப்பி விட்டுருக்காங்க. நான் சொன்னேன்ல மேலே வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து பறக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பக்கம் வந்து மரியாதை அப்படின்னா கூட இன்னொரு பக்கம் வந்து கெத்து காட்டுற அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ புத்தினை பார்த்தீங்கன்னா எப்போவுமே நடக்கிறப்போ வந்து ஒரு கையை வீசிட்டு இன்னொரு கையை வந்து அப்படியே ஸ்டில்லாக வச்சுருப்பாப்புல. அது என்னென்னா கன்ஸ்லிங்கர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஜிபியில் அதாவது ரஷ்யன் சீக்ரெட் சர்வீஸில் வேலை பண்ணவர் புத்தின் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்கப்படுற ஒரு வாக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு கை ஆட்டிகிட்டே இருந்தாலும் இன்னொரு கை ஸ்டில்லாக இருக்கும். எந்த சமயத்தில் வேணால் டக்குன்னு கன் எடுக்கிறதுக்கு வெப்பன் எடுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி இந்த வாக்கை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்களாம். அதனால தான் இந்த ஃப்ளைட்டை பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு ஹேண்டை வந்து அவர் அந்த கெஸ்டரில் வச்சாருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணி எப்போவுமே 2 தலைவர்கள் மீட் பண்ணாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப்புக்கு புத்தின் மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஹேண்ட் ஷேக்ஸ் மூலியமாகவே தெரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜ்லேயும் சிரிச்சிட்டு ரொம்ப சத்தமாக சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு 2 கையும் பிடிச்சிட்டுலாம் ஒரு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிருந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து வெளில வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து டாப்பில் செரி அந்த கேக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் அப்படிங்கிறது வந்து யூஎஸில் இருக்க பிரசிடென்ட்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு விலை உயர்ந்த, அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த கார். அது வந்து பீஸ்ட் அப்படிங்கிறது தான் அதோட பேர். நீங்கள் ஏங்க அந்த காரில் போகிறீங்க, வாங்க என் கூட பீஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வாங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து 2 தலைவர்கள் மீட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் பண்ணணும் ஐட்னரி மாதிரி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் அந்த ஸ்கெடியூல்லேருந்து போயிட்டு ட்ரம்ப் வந்து என் காரில் என் பீஸ்ட்டில் என் கூட வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து ரொம்ப சிரிச்ச முகத்தோட புத்தினும் ஏற்றுக்கிட்டு அந்த காரில் 2 பேருமே வந்து மற்ற மீடியா வெளிச்சம் யாருமே இல்லாமல் மேபி அந்த டிரைவர் மட்டும் இருந்திருப்பார் போல இருக்குது. ஆமாம், அவர் மட்டும் இருப்பார். அந்த கூடிய காரில் 2 பேருமே ப்ரைவேட் டைமை கொஞ்சம் நேரம் பேசி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காரில் முழுக்க பேசிகிட்டே போயிருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது புத்தின் வந்து சிரிச்ச முகத்தோடு தான் இருந்தார் அப்படிங்கிறது இதில் இன்னொரு ஜாலியாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா ஃபார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து பேசுறதுக்கும் இன்ஃபார்மலாக தனியாக பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதையும் தாண்டி என்ன தான் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு லீடரு திருப்பியும் ஜெயிச்சு வந்துட்டார், அவருக்கு எதிராளிகள் இருந்தாலும் எதிர்ப்பு இருந்தாலும் நிறைய ஆதரவும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. 4.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அதிபர் அப்படிங்கிறவங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க யூஎஸில். பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது வேறு மாதிரி. அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். பல விஷயங்களில் அவங்க மக்களுக்கு அட்வான்டேஜான்னு தெரியாது. பட் ஒரு கண்ட்ரிக்கு வந்து வேறு மாதிரியான அட்வான்டேஜஸ் எப்படி வருதுன்னா இவர் வந்து எவ்வளோ நாட்டு தலைவர்கள் அதிபர்கள்லாம் பார்த்துட்டே இருக்காரு. பட் இவர் தான் வந்து ரஷ்யாவோட அதிபராக என்றைக்குமே வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அப்படிங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி
எடுத்த டிசிஷனை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அவர் எடுத்த டிசிஷன் இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு 20 வருஷத்துக்கு யாருமே வந்து மாற்ற முடியாது. வேற எந்த ஒரு அதிபரும் எலெக்ட் ஆகி மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி 2 பேருமே ஈக்குவல்ஸாக அந்த இடத்துல வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். So, நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டா சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ரஷ்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தாங்க சில கட்சி 2 கட்சி தான் இருக்கும். பேருக்கு தான் தேர்தல்லாம் நடக்கும். சில பேர் வந்து பிரதமராக மட்டும் அப்பப்போ வந்து உட்காந்துட்டு போவாங்க. ஆனால் இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி. ஏன்னா இப்போ புத்தின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லைஃப் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் அவர் தான் அந்த கண்ட்ரியோட அதிபராக இருப்பார். ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட் சைனாலையும் அப்படிதான். நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நகரத்துக்காக சில பேருக்குலாம் ஆசை இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. பட் எனிவே அது வேற மேட்டர். இதில் சங்கடப்படுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு டைரெக்டாக யாருமே வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னா கூட பத்திரிகையாளர்கள்லாம் வேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு யுஎஸ்ஏ சேர்ந்த பத்திரிகையாளர்னு நினைக்கிறேன். அவர் வந்து புத்தினை பார்த்து வந்து அதிபர் புத்தின் எப்போ நீங்கள் வந்து உங்களோட சிட்டிசன்ஸ் எல்லாம் கொல்றதை நிறுத்த போகிறீங்க, சிவிலியன்ஸ் எல்லாம் கொல்றதை நிறுத்த போகிறீங்க அப்படின்னு கத்தி கேட்குறத அதை நோட்டீஸ் பண்ணிட்டார் போல அவர். ஆனால் கேட்காத மாதிரியே வந்து செய்திகள்லாம் காமிச்சிட்டு இருந்தார். அது கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு அன்ஈஸியான மொமெண்ட் இருந்தாலும் அது ஈஸியாக 2 பேரும் வந்து கடந்து போயிட்டாங்க. சரி, என்னதான் வந்து ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்றுட்டாங்க, யூஎஸ் வந்து இதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சைக்காலஜிக்கலாக வந்து இது யாருக்கு பெரும் வெற்றி அப்படின்னா அஃப்கோர்ஸ் ட்ரம்ப்புக்கு இல்லை, புத்தினுக்கு தான். புத்தின் தான் வந்து டிப்ளமேட்டிக்கான ஒரு சின்ன பேட்டிலில் வந்து வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு பார்வையாக தான் இது வந்து பார்க்க முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமூக தீர்வுகள் நிறைய இடத்துல முழுசாக எட்டப்படலை அப்படிங்கிறதையும் தாண்டி பத்தியா யூஎஸோட ஒரு ஸ்டேட்டுக்கே போய்ட்டு ராஜ மரியாதையை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற பேரில் இந்த ஒரு குட்டி நிகழ்வில் புத்தின் ஜெயிச்சிட்டா மாதிரி தான் வந்து உலக அரசியலில் பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பவர்ஃபுல்லான லீடராக நிற்கிறேன், என்னை வந்து நீங்கள் வந்து பிக் பிரதர் ஆர்ம் ட்விஸ்டிங் சொல்லுவாங்களே அது வந்து பண்ண முடியாது, என்னோட ரூல்ஸ் அதாவது ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்கிற டைலாக் மாதிரி என் இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி புத்தினுக்கு இப்போது ஒரு அப்பர் ஹேண்டாக தான் வந்து பார்க்கப்படுது இந்த சந்திப்பு. ஸோ இந்த சந்திப்பையும் தாண்டி வந்து இந்த உக்ரைன் போர் அடுத்த கட்டத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இந்த சந்திப்பை குறித்து நான் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது ருசிகரமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன்.